எல்லாரும் ரொம்ப கேள்வியா கேட்டது அடுத்த நிலை தலைவர்களா போய் வந்து அடுத்த நிலை மட்டும்தான் இருக்கே தவிர தலைவர்கள்லாம் கிடையாது. அவங்க யாரும் தலைவர்கள் கிடையாது. தலைவர்கள்லாம் அதுக்கான வேலையை பண்ணியிருக்கணும். தலைவன் அப்படின்னா அது முதல் தலைவன் அடுத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஆனா தலைவன்கிற பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துட்டாலே பொறுப்புன்னு கொடுத்துட்டாலே நீங்க பொறுப்பு எடுத்துக்கணும். அதுக்கு தான் பொறுப்பு கொடுக்குறது. இப்போ நீ வந்திருக்கீங்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னா கால் பண்ணி சொல்றீங்க. இப்போ இது சரியா ஃபுட்டேஜ் மிஸ் ஆகுதுன்னா ஆமா நான் போனேன் சரியா கன்சிடர் பண்ணல ஃபுட்டேஜ் மிஸ் ஆயிருக்கு ஆடியோ சரியில்லை அப்படிங்கிற பொறுப்பு நீங்க ஏத்துக்குவீங்கல்ல. அதான் உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அங்க உங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா நீங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடுறீங்கன்னு நீங்க என்ன பொறுப்பு உங்கள்ட்ட என்ன பொறுப்பு இருக்கு. ஸோ அடிப்படையே தப்பு. அவங்க அடுத்த நிலை பொறுப்பாளர்கள் கிடையாது. அடுத்த நிலையில இருக்க சாதாரண மிக சாதாரணமான சந்தர்ப்பவாத சூழ்நிலை பயன்படுத்திக்கிற மனிதர்கள் அவங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை வந்துருச்சு. அவ்வளவுதான் நிக்கணும். சார் மிஸ் ஆனா கூட விடுங்க தலைவா. நீங்க கட்சி ஆரம்பிக்கிறப்ப முடிவெடுத்தீங்க. உங்க கூட நாங்க நின்னோம். இப்போ நிக்கிறோம். இது மாதிரி நடக்கும் அரசியல்ல. நாங்க உங்களுக்காக நின்று பேசுறோம்னு சொல்லி நாங்க போய் மக்களை பேச போறோம்னு சொல்லி ஏன் மக்கள் அடிக்க மாட்டாங்க நான் நம்புறேன். ஸ்டில் எதிர்ப்பு வந்தா கூட போய் நிக்கணும்ல. ஆமா நடந்து போச்சு தான் எங்களுக்கு அது புரியுது. உங்களை விட்டு நாங்க எங்க போவோம். எங்களுக்காக நீங்க வந்தீங்க. அதனால தான் இழப்பு நடந்துச்சு. அப்புறம் நாங்க போய் உங்களை விட்டு போவோம் அப்படின்னு கூட போய் நின்றுக்கணும்ல. அதானே மக்களுக்கான அரசியல். மக்கள் கூட போய் நிக்கணும்ல. பிரச்சனை இருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடுனீங்கன்னா உங்களை எப்படி நம்புறது.